என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி சொன்ன அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. என் குழந்தையே, மங்கள செய்தியோடு இந்த நாளில் உன் இல்லம் தேடி வந்த இந்த தாயை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று சித்திரை மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தை, ஒவ்வொரு விடியலையும் உனக்கான விடியலாக கொடுத்துவிட நீ அழைக்காமலேயே தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தாயை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இன்று நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் என்று சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அப்படி என்ன நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில், உனக்கு எந்த விஷயம் கிடைக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் இருந்து கொண்டிருந்த காலங்கள் இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சந்தோஷமான நேரங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷமான தருணங்களும் பல உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, மற்றவர்களின் அடையாளத்தை ஒரு பொழுதும் நாம் எடுத்து கொள்ளக்கூடாது. உனக்கென்ற ஒரு அடையாளத்தை நீ எப்பொழுதும் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். அந்த அடையாளம்தான் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை. இதை செய்தால் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிட வைக்கிறது. அதனால் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடும் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். வேறு எந்த ஒரு சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி விடாது. உன் இலக்கை நீ அடைய வேண்டும் என்றால் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். அதில் முதலாவது உன்னுடைய முயற்சி, 2வது உன்னுடைய பயிற்சி. இந்த 2ம் யாரிடத்தில் சரியாக இருக்கிறதோ அவர்களால் நிச்சயமாக தான் நினைத்த வெற்றியை அடைந்துவிட முடியும் என்பதனை மறந்து விடாதே. எத்தனை முறை சண்டை போட்டாலும் தேடி வந்து ஒருவர் உன்னிடத்தில் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக அது போன்ற ஒரு அன்பை இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு பொழுதும் இழக்கவே கூடாது. கடலில் கல் எறிவதனால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. அதுபோல உன்னை நோக்கி வருகின்ற விமர்சனங்கள் அத்தனையும் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இருக்கப் போகிறாய். இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பட்சத்தில் இனி உனக்கான வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அளவோடு பழகத் தொடங்கு. ஒருவருக்கு நாம் தேவையில்லை என்பதை விட நம் மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. எல்லா உறவிடத்திலும் அளவோடு பழகிவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு ஒரு பொழுதும் எந்த கஷ்டங்களும் இருக்காது. ஏன் தெரியுமா? தேனாகவே இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அது திகட்டத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே. அதனால் உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மீறி அதனை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பயன்படுத்தினோமானால் அல்லது
அதனிடத்தில் அதிகமாக நாம் எதிர்பார்த்தோமானால் நமக்கு ஏமாற்றம்தான் எஞ்சி நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற வெற்றி உனக்கு உறுதியான வெற்றியாக நிச்சயமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, தினம் தினம் ஓய்வில்லாமல் உழைப்பதனால்தான் எல்லா இடத்திலுமே உயர்ந்த இடத்தில் இருக்கிறது கடிகாரம். அதனால் ஓய்வில்லாமல் உழைத்தோமானால் நம் வெற்றியை பெற வேண்டும் என்று நாம் நிச்சயமாக துடித்தோமானால் இந்த வாழ்க்கை உன்னையும் உயரத்தில் வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு என்னவாக மாறும், எதுவாக மாறும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நமக்கான நன்மைகளை நாம் தேடிக்கொண்டிருந்தோமானால் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாக மாறிவிடும் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்ட நாள்தான் இந்த நாள் என்பதைத்தான் உன்னிடத்தில் நான் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் நாம் செல்கின்ற பாதையில் எத்தனை இன்னல்களும் இடர்களும் வந்தாலும் அதை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எவரை போலவும் இல்லாமல் இதுதான் என்னுடைய இயல்பு, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று மாறாமல் ஒருவன் வாழ்வதும் ஒரு வகையான வெற்றிதான் அவனுக்கு என்பதனை மறந்து விடாதே. வெற்றி என்பது என்ன? தான் நினைத்ததை சாதிப்பது தானே. தான் நினைத்தது போல சாதிக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதில் நீயும் ஒரு குழந்தை என்பதனை நிச்சயமாக மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை இப்பொழுது வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவாக மாற்றி இருக்கிறது இந்த வாழ்க்கையை என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, அவரவரிடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவருக்கு மட்டுமே சரியானதாக இருக்கும். அதனால் உன்னுடைய கருத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் நீ நினைத்து விடாதே. என் பிள்ளையே, நாம் என்னவாக இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையோடு பயணிக்கின்றோமோ நிச்சயமாக அந்த நம்பிக்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எதனால் அம்மா சொல்கிறேன் தெரியுமா? ஒரு பலூன் வியாபாரியினுடைய மூலதனமே அவனிடம் இருக்கின்ற அந்த காற்று மட்டும்தான். அதனால் எதையுமே கொண்டு வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியும் என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் தவற விட்டுவிட மாட்டார்கள். அவர்களின் கடினமான உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். வாழ்க்கை என்றால் இவ்வளவுதான் என்று சொல்கின்றபடி சில விஷயம் இருக்கும் அல்லவா? அது என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது முகத்தை பார்த்து கூட பேச வராதவர்கள் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விட்டால் கடைசியாக ஒரு தடவை கூட இந்த முகத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விடுவார்கள். இதுதான் வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து விட்டோம் என்று வருத்தப்படுவதும், நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுவதும், நாம் இன்னமும் அதிகமாக இதை பெற்றிருக்கலாமோ என்று யோசிப்பதுமாக ஒருபோதும் இருந்து கொண்டிருக்காதே. என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அதுவே போதும். என் குழந்தையே, கடுமையான கோபம் இருந்தாலும் கூட அடுத்தவரை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் நீயும் கடவுள்தான் என்பதனை புரிந்து கொள். சில பிள்ளைகளுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது தனக்குத்தானே தன்னை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கும்.
நாமும் எதையோ செய்கிறோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கு இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். எப்பொழுது ஒருவன் பொய் சொல்கிறான் என்று நமக்கு தெரிகிறதோ அவனிடம் ஏன் பொய் சொல்கிறாய் என்று கேட்பது முட்டாள்தனம். ஏனெனில் அவன் அதற்கும் ஒரு பொய்யைத்தான் தன் கைகளில் வைத்திருப்பான் என்பதனை மறந்து விடாதே. அதற்கும் ஒரு பதிலை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. பொய் என்பது என்ன தெரியுமா? எதற்கும் துணிந்தவன் செய்கின்ற ஒரு செயல். எந்த ஒரு விஷயத்தையுமே தன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஒருவன் செய்கின்ற செயல். அதனால் அந்த இடத்தில் நீ சற்று கவனமாக முன்னேறி கொண்டே இரு. ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டும்தான். சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது எல்லாம் முயற்சி மட்டும்தான் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, அழகான மனிதன் எப்பொழுதும் நல்லவனாக இருப்பது கிடையாது. ஆனால் நல்ல மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் கண்களுக்கு அழகாக தெரிவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனை எல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று ஒரு முறைக்கு பல முறை நீ நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நடந்தாலும் அது உனக்கு நல்வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் சிங்கம் நடந்தாலே போதும். குரங்குதான் குட்டி கரணம் போட வேண்டும். சிங்கமாக இருக்க வேண்டுமா, குரங்காக மாறி குட்டி கரணம் போட வேண்டுமா என்பது உன் கைகளில் தான் இருக்கிறது. என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ கடைசியில் இவையெல்லாமும் இழந்து குழந்தையாகவே நாம் இருந்திருக்கலாமோ என்கின்ற ஒரு ஏக்கத்தில்தான் இந்த வாழ்க்கை முடிகிறது. இது ஒரு வகையில் பல மனிதர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நெருங்கியவர்களோடு மட்டுமே விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கமாகவே பேசி பழகு. நீ எப்பொழுது எல்லா விஷயங்களையும் விளக்கி கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உன்னை நீ இழக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு பல உண்மைகளை எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து என்ன நடக்கிறேன், ஏது நடத்துகிறேன் என்பதனை எல்லாம் தெளிவில் கொண்டு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் வரப்போகின்ற இந்த நேரத்தை நாம் சரியாக நமக்கானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்ட நாளை இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் நிர்ணயம் செய்திருக்கின்றது. இன்று நீ நினைத்தால் உன்னால் சாதிக்க முடியும் என்று உன் அம்மா இத்தனை தெளிவாக சொல்லிவிட்டேன். இனி எதற்கும் கலங்காமல் முன்னேறி கொண்டே இரு. நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வசமாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்ப்பது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கக்கூடிய தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும்.
நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.